ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல நடந்த துயர் சம்பவம் 41 பேர் விழுந்திருக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவம் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அஸ்ராக் தலைமையில இது போயிட்டு இருக்கு. ஆனா இந்த விசாரணை தேவையே இல்லை, எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், டைரக்டா நீங்க சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கார். கூடவே இன்னொரு வழக்கும் ஒரு தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யார் அந்த நபர் அப்படின்றது ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இவர் தமிழக வெற்றி கழகத்தை சார்பா கொடுத்திருக்கிறாரா இல்ல பர்சனலா கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியவே இல்லை. ஆனா ஒரு தாய் பகிரங்கமா கொடுத்திருக்கிற கண்ணீர் பேட்டியினால கதி கலங்க வச்சிருக்கு. இப்படி கூட காசுக்காக செய்வாங்களா அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படியே ரொம்ப மனப்பதறி போயிருக்காங்க. ஒரு பிள்ளையினுடைய மரணத்தை வச்சு ஒரு தந்தை இந்த அளவுக்கு இழிவான செயலை செய்யறாரு, இவரெல்லாம் என்னையா தந்தை அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. பிரித்திக் அப்படின்ற ஒரு சிறுவன் 41 பேர்ல அவரும் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு. அவங்க தாய் கண்ணீரோடு பேட்டி கொடுத்திருக்காங்க. ஐயா, இந்த வழக்குக்கோ எங்களுக்கோ எந்த சம்பந்தமும் தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு பேப்பரை பார்த்துதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க தாய் ஷர்மிளா அவர்கள். ஆமா, பிரித்திக் என் பையன்தான், பன்னீர்செல்வம் என் கணவர் தான். ஆனா பன்னீர்செல்வத்துக்கும் எனக்கும் இறந்த என் மகனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவனுக்கு என்ன வயசாகுது, என்ன படிக்கிறான் அப்படின்றத துளி கூட விசாரிக்காம இருந்தாரு. ஆனா மகன் இறப்புக்கு பிறகு தந்தை பன்னீர்செல்வம் இப்படியான ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னு ரொம்பவே கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஏன் பன்னீர்செல்வம் இந்த அளவுக்கு இழிவான செயலை செய்யணும், எதுக்காக இப்ப இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா எல்லாம் பணத்துக்காக தான் சார் செய்யறாரு அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்காங்க. இருக்கும் பொழுது கிட்டவே வரல சார் அவரு. நாங்க எங்க இருக்கிறோம், அனுதினமும் சாப்பாட்டுக்கு நாங்க என்ன பண்றோம், நான் என்ன வேலை செய்யறேன், என் பையனை எப்படி நான் காப்பாத்துறேன், என் பையன் என்ன படிக்கிறான், அவனுக்கு என்ன வயசாகுது, எனக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு உடல்நிலை சரியாகும் போதெல்லாம் என்ன மாதிரி பாத்துக்கிட்டாரு, எதுவுமே டச்சே இல்லை. ஆனா இறந்த பிறகு கூட அவரு மயானத்துக்கு வரவே இல்லை, உடலை பார்க்கவே இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவே இல்லை. ஆனா இப்ப விஜய் தரப்புல இருந்து 20 லட்சம் தராங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து 10 லட்சம் தராங்க அப்படின்னு சொன்ன உடனே பதப்பரிச்சுன்னு ஓடியாராரு பணத்துக்காக. இதுல ஷர்மிளாவுடைய தம்பி என்ன சொல்றாருன்னா, விஜய் தரப்புல இருந்து செக்கு போடும் பொழுது இவருடைய பேர் போட சொன்னாங்களாம், பன்னீர்செல்வம் அவருடைய பேரை போட்டு செக்கு கொடுங்க அப்படின்னு தலைமை அலுவலகத்தை அணுகிறதா தலைமை அலுவலகம் இவங்களை தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. என்னப்பா இது மாதிரி பிரித்திக் அவரு இறந்திருக்கிறாரு, ஆனா பேர் செக்குல பேர் இவர் பேரை போட சொல்லியிருக்கிறாங்க, என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க, ஐயா இது முழுக்க முழுக்க பணத்துக்காகவே இவர் செயல்படுறாரு, இதுக்கும் அவருக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை, உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கும் எங்களுக்கு கூட எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அமன் மாலிக் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் மூலியமா இந்த கேஸ என்ன பண்ணிருக்காரு, உச்ச நீதிமன்றத்துல தொடர்பட்டிருக்காரு. இது முழுக்க முழுக்க இவங்க பணத்துக்காகவே செயல்படுறாங்க. பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு உறுப்பினர், அதுல எந்த மாற்று கருத்துல விஜயோட ரசிகர். ஆனா என் மகனுடைய இறப்புக்கும் என் மகன் பேர்ல அவங்க கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது முழுக்க முழுக்க பணத்துக்காக கணவர் பன்னீர்செல்வம் செயல்படுறாரு அப்படின்னு மனைவி ஷர்மிளா அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு அப்பா ஒரு மகனுடைய இறப்பை வச்சு எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி முயற்சிக்கிறாரு அப்படின்றத வெக்கக்கேடான கேவலமான ஒரு செயலா தான் இங்க இருக்குது. உயிரோடு இருக்கும் போது உங்க மகனை நீங்க போய் பார்க்கவே இல்லை, உங்க மனைவி நீங்க போய் பார்க்கவே இல்லை, உங்க மகன் எப்படி வளர்றாரு, எப்படி படிக்கிறாரு, என்ன செய்யறாரு அப்படின்னு எல்லாம் போய் பார்க்கல. இறந்துட்ட பிறகு பணம் வருது அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு இழிவான ஒரு செயலை செய்யறாரு பன்னீர்செல்வம் அப்படின்னு எல்லாருமே வெக்கப்பட்டு, ஒரு எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல, இந்த அளவுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படின்னு இங்க பேசும் பொருளா தான் இருக்கு. ஒரு சில அப்பாக்கெல்லாம் எனக்கு பணம் வேணாம், என் பையன் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு உயிரோடு உயிரா இருக்கிறாங்க. ஆனா இங்க
இவரு பணத்துக்காக என் மக இறந்துட்டாரு, அந்த இறப்பு எனக்கு துக்கமா தெரியல, அந்த இழப்பு எனக்கு பேரிழப்பா தெரியல, அந்த இறப்பு எனக்கு வெற்றிடமா இல்ல அப்படின்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம பணம் தராங்கன்னு சொல்லிட்டு நீங்க விஜயோட ஆபீஸுக்கு போன் பண்ணி செக்குல என் பேரை போடுங்க, என் மனைவி பேரை போடாதீங்க அப்படின்னு கொஞ்சம் நீங்க பேசிருக்கீங்களா? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு குற்ற உணர்ச்சி அது இல்ல, உங்களுக்கு ஒரு இழிவான செயலா இல்ல அப்படின்னு தான் இங்க கேட்க வேண்டியதா இருக்கு. இவரு முதல்ல உச்ச நீதிமன்றத்துல தமிழக வெற்றி கழக சார்பா இவரு கேஸ் ஃபைல் பண்ணவே இல்ல. அமன் மாலிக் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் மூலியமா இவர் தனிப்பட்ட ஒரு வழக்கு என்ன பண்ணிருக்காரு, தாக்கல் பண்ணிருக்காரு. என்னுடைய மகனுடைய இறப்புக்கு சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு. ஆனா அந்த மனைவி ஷர்மிளா அவர்கள் இந்த கேஸ் இங்க மாரி போட்டிருக்காங்க, என் பையன் பேரை வச்சு இது மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, இந்த வழக்குக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு தான் வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டுறாங்க. ஆனா பன்னீர்செல்வத்து மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் மனைவி ஷர்மிளா அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதுல இருந்தே எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. குழந்தை பிறந்து குழந்தை என்ன பண்றா, என்ன வயசு, என்ன படிக்கிறான் அப்படின்றதே எனக்கு என்ன குறித்தோ என் மகனை குறித்தோ எந்த ஒரு கவலையும் இல்லாத இருந்த பன்னீர்செல்வம் இன்னைக்கு காசுக்காக இப்படி செய்யறாரு. இது தமிழக வெற்றி கழகத்து மேல கூட எங்களுக்கு டவுட் வருது, அவங்களே தூண்டி விட்டு கூட இந்த விஷயங்களை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னவோ சந்தேகங்கள் வருது. ஏன்னா கரூர் சம்பவத்தை வைத்து நிறைய மர்மங்கள் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ அஸ்ராக் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை விசாரிக்கவே வேண்டாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியல, இது உயர் நீதிமன்றம் நியமிச்சது, தமிழ்நாடு அரசு நியமிக்கல. இதே அஸ்ராக் காருக்கு அவர்கள் சிபிஐல எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்ற வரலாறுலாம் உண்டு. ஆனா இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இது தமிழ்நாடு அரசு செயல்பட, தமிழ்நாடு அரசு இதை திட்டமிடவே இல்லை, உயர் நீதிமன்ற தலைமையில இது அமைக்கப்பட்டிருக்கு சிறப்பு புலனாய்வு குழு. இந்த சிறப்பு புலனாய்வு குழுல விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதுல விஜய் அவர்களுக்கு என்ன கஷ்டமோ என்ன பயமோ நம்மளுக்கு தெரியல. ஆனா சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்திலும் பல சுவாரஸ்யமான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. விஜய் தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு, அரசு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரி ஒரு பதில தரப்போறாங்க, உத்தரவு தரப்போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இருந்தாலும் பிரித்திக் அவர்களுடைய மரணத்தை வைத்து தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் காசுக்காக இப்படி வேஷம் போடுறாரு, வழக்க தொடர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய மனைவி ஷர்மிளா அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து அப்படின்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.